கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளவதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளவதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நல்ல தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதம் கூட இந்த முதல் நாளிலே இந்த சபைக்கு, எங்கள் சபைக்கு, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆண்டவரே, இந்த மாதம் கூட தேவன் எங்களை நடத்தி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர், என் தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிறவர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை 30-100 பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் நம்ம சபைக்கு இந்த 4ஆம் மாதம் கூட கொடுத்த வாக்கு தத்தம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். இந்த பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பக்கத்துல நம்ம தான், அதை நீங்க நினைச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த மாதம் என்ன செய்ய போறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே நம்ம நடப்போம். உட்காந்து யோசிப்போம், நடந்துக்கிட்டே யோசிப்போம், படுத்துக்கிட்டு கூட யோசிக்கலாம் என்ன செய்ய போறோம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து. இங்கே சீசர்கள் கூட அன்னைக்கு அப்படிதான் எம்மா ஊருக்கு போயிட்டே இருந்தாங்க. போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க அவர் நம்பி வந்தோம், அவர் ஏதோ எங்களுக்கு வேற மாதிரி ஆக்குவாரு, எங்க வாழ்க்கையெல்லாம் மாறும், அவர் ராஜாவா மாறுவாரு, நாங்கெல்லாம் மந்திரிகளை உட்காருவோம்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருந்தாங்க. ஆனா சூழ்நிலைகளை வேற மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவர் வந்து அவர் விட்டு போயிட்டாங்க, அவங்க நினைக்கிறாங்க அவர் விட்டு போயிட்டாரு எங்களை வந்து சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோட இருப்பேன் என்று அவருக்கு ஆண்டவர் சொன்னாரு. வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகளை மாறும்போது அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா வந்து எம்மா ஊருக்கு போறாங்க. இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. சீசர்கள் என்ன பேசிருப்பாங்க, புலம்பிக்கிட்டே போறாங்க. அவர் நம்பி வந்துட்டோமே, எல்லாம் விட்டு வந்துட்டோமே, கூடவே இருப்பா நினைச்சிருந்தோமே, நம்ம வேற மாதிரி நினைச்சோம், ஏதோ நம்பி பேசிக்கிட்டே போறாங்க புலம்பிக்கிட்டு. எது சொல்லுகிறது, அவர் வழி போக்கனை போலவே வந்தார் அவங்க கூட. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதாங்க ஆண்டவர். அவர் நம்மோடு தான் இருக்காரா, நம்ம பக்கத்திலேயே இருக்காரு, நம்ம தோல் மேல கை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த பிக்சர் பாருங்க, அப்படியே சோர்ந்து போயிட்டே இருக்கான். வந்து ஆண்டவர் தோல்ல கை வச்சிருக்காரு, வச்சு சொல்றாரு, பயப்படாதங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா, அவர் உங்களுக்கு சொல்லலையா? ஆண்டவர் அவங்களை மறுபடியும் அந்த வார்த்தைகள் சொல்லி அவங்களை திடப்படுத்துறார். இந்த கால வேளையில கூட நம்மளும் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நித்தமும் உன்னை நடத்துவேன். இல்லையா? கர்த்தர் நித்தமும். நித்தம் என்னன்னா நம்ம சாகிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி தந்து உன்னை நான் நடத்துவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவாரா சொல்றாரு. இங்க மகா வறட்சியான காலம். இது பேப்பர்ல போட்டிருக்காங்க. வந்து நாட்கள்ல கூட நம்முடைய பிரதமர் ஆகிய மோடி அவர்கள் வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர்களும் பேசியிருக்காரு, வந்து லாக்டவுன் போடலாமான்னு சொல்லிட்டு. நினைச்சு பாருங்க, மறுபடியும் லாக்டவுன் வந்தா, ஏன்னா பெட்ரோல் இப்போ இல்லை, அதனால எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு, கஷ்டமா இருக்கு, லாக்டவுன் போடலாமான்னு யோசிக்கிறாங்களா? அது சில பேர் இல்லை, அது உண்மை இல்லை, பொய்யன்றாங்க. வந்து என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், நம்ம லாக்டவுன்ல கூட நல்லா சாப்பிட்டோம்,
நல்லதா இருந்தோம் எல்லாரும் கூட. ஒரு பக்கம் பேப்பர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், அங்க ஆக்சிஜன் இல்ல, இறந்து போறாங்க, இங்க இறந்து போறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு கூட அந்த பஞ்ச காலத்திலும் அந்த கஷ்ட காலங்கள்ல கூட நம்ம நல்லா திருப்தியாய் சாப்பிட்டு வீட்டுல என்ன பண்ணோம்னா ரெஸ்ட் எடுத்தோம் எல்லாரும் கூட. அல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாரா. சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. என்னடா வாழ்க்கையில திருப்தியே இல்லை. நம்ம நிறைய சாப்பிடுவோம் பாருங்க, ஆனா வயிறு ஃபுல்லாகாது, ஒரு திருப்தியே இருக்காது. ஆனா ஆண்டு சொல்றாரு உன்னை திருப்தி ஆக்கும். நீ போதும், நீ போதும் என்ற சொல்ற வரைக்கும் உன்னை திருப்தி ஆக்குவேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலம் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் அவன். அல்லேலூயா. இந்த மாதம் கூட ஆண்டவர் உன் குடும்பத்தின் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அதான் உன்னுடைய எல்லாவற்றையும்னா மகா வறட்சியான காலம், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன் தேவைகள் எல்லாம் கூட ஆண்டவர் சந்திப்பார். இந்த வசனங்களை கூட கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.